காலங்காலமாய் பிற தெய்வங்களை வழிபடுகின்ற நான் எப்படி நீங்கள் சொல்கின்ற ஒரு கடவுளை வழிபாடு செய்ய முடியும்? நன்றி. முதலில் எது சரி எது பிழை என்று உணர வேண்டும். எது சரி எது பிழை என்று உணர வேண்டும். நான் செய்வதெல்லாம் சரி என்றால் நீங்கள் பிழைகளை உணர மாட்டீர்கள். எனவே நால்வர் உணர்த்திய ஒரு கடவுள் வழிபாட்டு கொள்கை திருமுறைகளில் எவ்வளவு ஆழமாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை இதுவரை நடந்த உரைகளால் நீங்கள் அறிவீர்கள். ஆக திருமுறைகளை பயிற்சி செய்வதால் மட்டுமே எது பிழை எது சரி என உணர முடியும். சரி பிழை உணர்ந்த பின் சரியை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும். பழக்கத்தின் காரணத்தினால் சிலவற்றை விடுவது சற்று கடினம்தான். ஆனால் விட வேண்டியதை விட்டுத்தானே ஆக வேண்டும். நால்வர் வழியில் செல்ல வேண்டும் என்றால் நால்வர் சொன்னதை நாம் பின்பற்றத்தானே வேண்டும். ஆக நால்வருக்கு குருபூசை செய்கிறோம், நால்வர் பாடிய திருமுறைகளை பாடுகிறோம், அதை பற்றி பேசுகிறோம். ஆனால் அவர்கள் சொன்ன கருத்துக்களை பின்பற்ற முடியவில்லை என்றால் நால்வர் பாடல்களை பாடுவதும் பேசுவதும் தேவையற்றது தானே, பயனற்ற செயல்தானே. உணர வேண்டும். கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளாக பழகிவிட்ட ஒன்று. அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவது கடினம் என்று அறிவோம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பிழையை பிழை என்று கண்டறிந்து நீக்கி எது சரியோ அந்த நெறியில் செல்வது தானே அறிவுடைமையாகும். ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து இரண்டாவது கேள்வி ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை மொழியாக்கம் செய்து கேட்கின்றேன். சைவ சமயத்தில் இரத்த தானம் உறுப்பு தானம் அனுமதிக்கப்படுகின்றதா? சைவ சமயத்தில் இரத்த தானம் உறுப்பு தானம் கண் தானம் எல்லா தானங்களும் அனுமதிக்கப்படுகின்றன. நமக்கு சிறந்த உதாரணம் கண்ணப்ப நாயனார் தான். அவரே தன் கண்ணை இறைவனுக்கே அர்ப்பணிக்கின்றார். ஆகவே தானம் செய்வது சரி. சித்தாந்தப்படி அது இன்னும் சரி என்று ஏன் சொல்கிறோம் என்றால் சைவ சமயத்தில் உயிரை பற்றித்தானே பேச்சு, உடம்பை பற்றி அன்று. வேறு சில மதங்களில் நம்ம கண்ணை கொடுத்து விட்டு செத்து போனால் அடுத்த பிறப்பில் நம்ம கண் இல்லாமல் பிறப்போன்றது முழு மூடத்தனம் அல்லவா? அடுத்த பிறப்புக்கு இந்த உடம்பு இருக்க போகிறதே இல்லை, வேறு உடம்புல தான் வரப்போகிறோம். அப்போ இந்த உடம்பு இருக்கிற கண் அது மற்றவங்களுக்கு பயன்படட்டுமே என்று ஏன் சிந்திக்கக்கூடாது? சைவ சமயம் சடமாகிய உடம்பை பற்றி அதிகமாக கவலைப்படவில்லை. உயிரும் உடம்பும் சேர்ந்திருக்கும் போது உடம்பை கொண்டு உயிரை ஓம்புகிறோம். உடம்பு நீங்கிவிட்டால் குடம்பை தனித்தொழிய புல் பறந்தற்று என்று வள்ளுவர் சொன்னது போல உடம்பு நமக்கு பயனற்ற பொருளாகிறது. நமக்கு உயிருக்கு பயனற்ற பொருளாகிற உடம்பை மற்றவருக்கு பயனுள்ளதாக தருவது மிகப்பெரிய கொடையல்லவா? எனவே எல்லா தானங்களையும் சைவம் ஏற்கிறது. அடுத்த கேள்வி ஐயா, சிவன் பல திருவுருவங்களாக இருக்கின்றார், வீட்டில் எவ்வுருவத்தை வைத்து வழிபடுவது சிறப்பு? சிவபெருமானுக்கு போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என்று 3 வடிவங்களை பாகுபடுத்தி சொல்லுவார்கள். வேக வடிவங்களை வழிபாட்டில் வைப்பது இல்லை. எனவே போக வடிவங்களே வழிபாட்டுக்கு உரியது. அது இறைவன் அம்மையப்பராக காட்சி அளிப்பது அல்லது இறைவன் நடராஜமூர்த்தியாக காட்சி அளிப்பது, இதுவே வழிபாட்டுக்கு உரியது. இது தவிர இறைவன் குருமூர்த்தமாக இருக்கின்ற தட்சிணாமூர்த்தி திருமேனியும் வழிபாட்டுக்கு உரியதுதான். ஐயா அடுத்த கேள்வி சற்று மிரட்டலாக இருப்பது போல் தெரிகிறது. பல தலைமுறையாக சக்தி, முருகன், விநாயகர், லட்சுமி, சரஸ்வதி வழிபட்டு வந்தது எப்படி? இதுநாள் வரை யாரும் தடை கூறியது கிடையாது. தற்சமயம் விட்டு வருவது சாத்தியமா? முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, தர்ப்பணம் செய்வது எல்லாம் எப்படி? சிவபெருமான் தான் கடவுள்,
அவரை தவிர யாரும் இல்லை என்பதும் நாங்கள் அறிவோம். எப்படி வழிபடுவது? நான் காமாட்சி அம்மன் பக்தன். கடைசியா சொன்னது ரொம்ப செம்மையா இருக்கு. நான் காமாட்சி அம்மன் பக்தன். காமாட்சி அம்மன் யார்? சிவபெருமானுக்கு உடனாய அம்மை. தஞ்சையிலே இருக்கின்ற ஏகாம்பரேஸ்வரர் அவருடைய அம்மையாக உடனாயிருக்கின்ற அம்மையாக இருப்பவள் காமாட்சி அம்மன். ஆக சிவ வழிபாட்டிலே ஒரு விதி மிக அழுத்தமாக சொல்லப்படுகிறது. சிவபெருமானே வழிபாட்டுக்குரியவன். சிவபெருமானுக்கு உடனாக இருக்கின்ற அம்மையை தனித்த நிலையில் வழிபாடு செய்வது சைவ சமய கோட்பாடு அல்ல, அது சாக்த கோட்பாடாகிவிடும். இப்படித்தான் சைவத்தை சாக்தர்கள் கடத்தி கொண்டார்கள். அம்மையும் அப்பனுமாக இருக்கின்ற சைவ சமய கோட்பாட்டிலிருந்து சக்தியை கடத்தி கொண்டு போய் தனி ஒரு சமயத்தை உருவாக்கினார்கள். அது சைவத்திற்கு மாறானது, புறம்பானது. நன்றி ஐயா. அடுத்த கேள்வி. இன்றைக்கு காலையிலிருந்து சிவ சிந்தனையோடு இருந்தோம். நமது நாட்டில் பல ஆலயங்களில் சிவன் ஓரங்கட்டப்பட்டுள்ளார் என்ற ஒரு கேள்வியை தான் இங்கே முன் வச்சிருக்காங்க. பல கோவில்களில் சிவனை ஒரு ஓரமாக வைத்துத்தான் பூசைகள் நடத்துகின்றனர். இதற்கு நாம் என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. சிவபெருமான் உங்களுக்கு ஏதாவது செய்வான். சிவபெருமான் பரம்பொருள் என்று வேதங்கள், திருமுறைகள், ஆகமங்கள், ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே சொல்லுதுன்னு சொன்ன பிறகு அவர் மூலவராக மட்டுமே இருக்கத்தக்கவர். எந்த திருக்கோயிலையும் அவர் மூலவர் தானே தவிர பரிவாரம் அல்ல. சிவபெருமானை பரிவாரமாக வைத்திருக்கிற எந்த கோயிலில் வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாடு தீவினையாக மாறும். ஏனென்றால் அது சிவ நிந்தனையாகிறது. மாற்று கருத்தே இல்லை. இதில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? முருகன் கோயிலில், பிள்ளையார் கோயிலில், மாரியம்மன் கோயிலில், எல்லா கோயில்லையும் சிவபெருமான ஒரு ஓரமாக வச்சு செத்த விளக்கு போடுறது. என்ன விளக்கு? செத்த விளக்கு. ஒரு அடிப்படை சைவ கிரியா நெறி என்ன? திருக்கோயில்களில் அமங்கல பூசை இல்லை. என்னம்மா, எப்படி மதுரையில் திருக்கோயில்கள்ல அமங்கல பூசை இல்லை. எனவே செத்தவளுக்கு விளக்கு போடுறது கோயில்ல அல்ல. நீங்க வீட்டில் விளக்கு போடுங்க, எதனா பண்ணிட்டு போங்க. அதுக்கு ஒரு 10 வெள்ளி சார்ஜ் பண்றதுக்காக சந்தல பொந்தலெல்லாம் சிவலிங்கத்தை வச்சு விட்டு செத்தவனுக்கெல்லாம் விளக்கு போட வழி ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா இது சரியான கலப்படமில்லாத சிவ நிந்தனை. நிச்சயமாக 7 பிறவிக்கும் வாயில சொல்ல மாட்டேன், அவ்வளவு துன்பம் வரும். அவ்வளவு துன்பத்தை அந்த கோயில் நிர்வாகத்தினரும் அந்த கோயிலில் வழிபாடு செய்ய போகின்றவர்களும் அனுபவிப்பார்கள். சிவன் நிந்தனை பொல்லாதது. தயவு செய்து, சிவன் எல்லாருக்கும் நல்லவன், ஆனால் அவனை நிந்திக்கும் போதும் அவன் நல்லவனாக இருப்பான் என்று எதிர்பார்க்காதீர்கள். நிந்தனையாகும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி. நான் மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்றேங்க. இது எங்க ஊர்ல அப்படியே படிப்படியா வந்து இல்லைங்களா, 5 வெள்ளி 10 வெள்ளின்னு ஆயிட்டு அப்படியே முழுக்க வந்துருச்சு. இப்போ என்ன பண்றாங்கன்னா, சிவலிங்கத்தை வச்சு செத்த விளக்கு போட்டாக்கா மாசத்துக்கு ஒரு 10-12 வெள்ளி வரும் ஆகி போச்சு இல்லைங்களா? ஏன்னா சிவன் என்னத்துங்க, அவனை செத்த கடவுளா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்னு சொன்னவங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். இப்படியெல்லாம் வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டுகிற இறைவன் செத்த பிறகு அவனை நினைக்க பாருங்க. நான் ஒரு சிந்தனை களத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். இப்படித்தான் ஒருத்தர் கேட்டார். நான் சொன்னேன், நீங்க ஆண்டு முழுவதும் யாரை வழிபாடு பண்றீங்க? யாரும் கோச்சிக்க கூடாது. ஏன்னா அந்த அம்மா அப்படி சொன்னாங்க. ஆண்டு முழுக்க யாரை வழிபாடு பண்றீங்க? முருகனை தான் வழிபாடு பண்றேன். சரி, அப்படின்னா உங்க வீட்டில் யாராவது செத்து போனா முருகன்கிட்ட போயில நீங்க மோட்ச தீபம் போடணும். வாழ்நாள் முழுக்க நீங்க வழிபாடு பண்ணுவது முருகன். மோட்ச தீபம் போடுறது நீங்க முருகன்கிட்ட தானே போகணும். நீங்க வாழ்நாள் முழுக்க பிள்ளையாரை வழிபாடு பண்ணா அங்க போய் தானே கேட்கணும், எங்க அப்பன் செத்து போயிட்டா மோட்சம் கொடுன்ட்டு இல்லைங்களா? அப்ப மோட்சத்துக்கு எங்க போறீங்க? சிவன்கிட்ட போறீங்க.
இதிலேயே ஒண்ணு புரிஞ்சு போச்சு, நீங்க வழிபாடு பண்ற தெய்வம் மோட்சம் கொடுக்காத தெய்வம்னு. நான் சொல்லல, உங்க செயல் காட்டுகிறது அல்லவா. நானா திருப்பி கேட்கிறேன், மோட்சம் கொடுக்காத தெய்வத்தை ஏன் வழிபாடு பண்றீங்க? என் கேள்வி நியாயம் இருக்கா இல்லையா? இருந்தா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு அன்பர் சொன்னார், இப்படியாவது சிவனை வழிபட வாய்ப்பு கிடைக்குத. சிவபெருமானை பற்றி வேதங்கள் எல்லாம் போற்றுகிறது. திருக்கோயில்களில் அமங்கல பூசை இல்லைன்னு கிரியா நெறி திட்டவட்டமாக சொல்லுகிறது. எனவே தான் நம்முடைய இறப்பு சம்பந்தப்பட்ட எல்லா கிரியைகள்லையும் வீட்டில் செய்கிறோம், ஆற்றோரம் செய்கிறோம், கடலோரம் செய்கிறோம், எங்காவது போய் செஞ்சுட்டு வரமே தவிர கோயிலில் செய்வதில்லை. அப்படி இருக்க நீங்கள் வாழ்நாள் பூரா வழிபாடு பண்ணுற தெய்வத்திடம் போய் நீங்கள் மோட்சத்தை கொடுத்து விளக்கு போட்டீங்கன்னா சரியாக இருக்கும். அது இல்லவா? நீங்கள் வாழ்நாள் பூரா வேற எதையாவது வழிபாடு பண்ணிட்டு செத்த உடனே அங்கே போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்கிறாரு, இப்படியாவது சிவனை வழிபாடு பண்ணுறாங்களே. இப்போ இப்படியாவது என்ற அந்த தொடரில் என்ன கருத்து விளங்குகிறது? என்ன கருத்து வெளிப்படுது? அந்த அளவுக்கு எம்பெருமான் இழிவாக போய்விட்டான். அப்படித்தானே? அண்ட சராசரங்களுக்கும் பொது கடவுளாக ஒரே கடவுளாக இருக்கின்ற பெருமான் இப்படியாவது என்று வந்த எவ்வளவு இழிவாக சிவனை நீங்க பார்க்கிறீங்க. இந்த வார்த்தையை சொன்னதுக்கே உங்களுக்கு சிவதுரோகம் வரும், சிவ நிந்தனை வரும். அதனால் ஏற்பட்ட குற்றத்துக்கு பழி வரும். எச்சரிக்கிறேன். எனவே தயவு செய்து சிவத்தை பிற தெய்வங்களோடு ஒப்பிடாதீர்கள். சிவத்தை சிவமாக வழிபாடு செய்யுங்கள். திருக்கோயில்களில் சிவபெருமான் மூலவராக மட்டுமே இருக்கத்தக்கவர். புரியுதுங்களா? அது எந்த கோயிலாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆசாமிகள் நடத்துகிற கோயிலாக இருந்தாலும். சரிங்களா? சிங்கப்பூர் அன்பர்களுக்கு அடிக்கோடு போட்டு சொல்கிறேன். அடுத்து ஐயா, சைவ சமயம் என்பது புலால் உண்ணாமை என்பது மட்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். விளக்கம் தரவும். கடவுளே, சைவம்னு சொன்ன உடனே உங்களுக்கு ஏன் மரக்கறி சாப்பாடு நினப்பு வருது? ஏன் தெரியுங்களா? அப்படி நினப்பு வர்றது நியாயமான நினப்பு. ஏன் தெரியுங்களா? சைவன் உயிர்களை போற்றுகிறவன். சைவன் எல்லா உயிர்களையும் போற்றுகிறவன். எனவே இயல்பாகவே எல்லா உயிர்களையும் போற்றுகிற சிவபெருமானை வழிபடுகிற சைவன் எந்த உயிரையும் கொன்று உண்ண மாட்டான். எனவே அவனுக்கு உரிய உணவு முற்காலத்தில் இருந்தே மரக்கறி உணவாகவே இருந்தது. அதனால தான் சைவம் என்ற சமயத்தின் பெயர் அவன் உண்ணுகிற உணவுக்கும் அதே பெயராக அமைகிறது. நான் சொல்ற சரியாம? அவனது சமயமும் அதுதான், அவன் உண்ணுகிற உணவும் அதுதான். அப்ப சைவ உணவுனா சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள் உண்ணுகிற உணவு என்று பொருள். டாக்டர் ஐயா, பாத்தீங்களா எங்க போய் நிக்கிறாங்க? பாத்தீங்களா? ஏன்னா அதை சொல்லணும்னா எப்படியும் ஒரு 4 மணி நேரம் சேர்ந்தா அந்த பாடம் நடத்தி ஆகணும். சிறுத்தொண்ட நாயனார் புள்ளைக்கறி இல்லைங்களா? வந்தவன் கடவுள். புரியுதா? இவங்க அறுக்கும்போது அந்த பிள்ளை கீயா முய்யான்னு கத்தவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. புள்ள அழுதிச்சா? அறுக்காதீங்கன்னு அழுதிச்சா? இல்லை. சரி, அறுத்த பிறகு சீராளா வா என்றதும் வந்தது. இதெல்லாம் நாம் செய்கிற கரியோட சேர்ந்த கதை அல்ல, நம்ம கறி கதை அல்ல. புரியுதுங்களா? இது நம்ம கறி கதை அல்ல, இது சிவபெருமான் செய்கிற செயல். இதெல்லாம் பதி புண்ணியம் என்று சித்தாந்தம் கூறும். அந்த அடியார்கள் செய்கின்ற செயல்கள் பதியின் செயல்கள் அல்லவா? அதாவது பேய் பிடித்தவன் செயல்களுக்கு பேயால் பிடிக்கப்பட்டவன் பொறுப்பு இல்லை, பேயே பொறுப்பு என்பது போல சிவனால் ஆட்கொள்ளப்பட்ட அடியார்கள் செய்கின்ற செயல்களுக்கு
சிவமே பொறுப்பு, அது பதிவுண்ணியமாகிறது என்று பொருள் கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்து ஐயா, மனிதர்களின் சிந்தனைக்கும் செயல்பாட்டிற்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் உண்டா? அல்லது கடவுள் மனிதர்களின் ஊழ்வினை கேட்டாற்போல் சிந்திக்கவும் செயல்படவும் தூண்டுகிறாரா? இந்த கேள்வியை கொடுத்தவர் சைவ சித்தாந்தம் படிக்கிறவரா இல்லையா? கை தூக்குங்க. இந்த கேள்வியை கேட்டவர் யாரு? ஆளை காணோம். இருக்காரா? நீங்க சித்தாந்தம் படிக்கிறீங்களா? உங்க பேருங்க? கிருஷ்ணகுமார். சித்தாந்தம் படிக்கிறீங்க. அதான் இவ்வளவு நுணுக்கமாக கேட்டிருக்காருன்னு சொல்றதுக்காக கேட்டேன். ரொம்ப நுணுக்கமாக கேட்டிருக்கிறார். ஐயா, நாங்கள் வகுப்புகளில் சில விதிகளை வச்சிருக்கிறோம். இந்த ஊழ்வினைன்னு ஒன்று இருக்குல்ல, அது பிரம்மாஸ்திரம். அதை ஆக கடைசியாக தான் பயன்படுத்தணும். நம்ம செய்கிற எல்லா செயல்களுக்கும் அடிக்கடி ஊழ்வினைன்னு சொல்லக்கூடாது. புரியுதா? 1ஆம் வகுப்பில் 80 மார்க் வாங்கினவன் 4ஆம் வகுப்பில் 30 மார்க் வாங்குறான். என்னடான்னு கேட்டால் ஊழ்வினமாங்கிறான். உண்மையாக நடந்தது. அப்போ ஊழ்வினை என்ற வார்த்தையை எப்போ பயன்படுத்தணும்னா, ஆக கடைசியா எல்லா ஆயுதங்களும் பயனற்று போச்சு, இனி தர்க்கத்துக்கு வழியே இல்லை. இப்போ என்ன சொல்ல வரோம்? நம்முடைய செயல்கள் அனைத்தும் இறைவன் ஊட்டிய ஊழ்வினைக்கு ஏற்பவே நிகழும். ஊழ்வினை என்பது புத்தி தத்துவத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. எனவே நாம் சிந்தித்து முடிவு செய்வது புத்தி. புத்தி முடிவு செய்வதும் கூட ஊழ்வினையின் அடிப்படையில் தான் நிகழும் என்பது சித்தாந்தம். அதனால எல்லாம் ஊழ்வினை தான். சரிங்களா? அடுத்து ஐயா, முருகன் தமிழ் கடவுள் என்பர். அருணகிரிநாதர் முருகன் அருள் பெற்றவர். ஆகவே சிவன் வழிபாடா முருகன் வழிபாடா, எது சரி? இதெல்லாம் கேட்டு என்னை வம்புல இழுத்து விட்டு சந்தி சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு திட்டம். நான் என்னத்தை சொல்லுவேன்? இருந்தாலும் திருப்பி கேட்குறேன். முருகன் தமிழ் கடவுள்னா கந்த புராணம் ஏன் சமஸ்கிருதத்தில் இருந்து தமிழுக்கு வந்தது? ஐயா, நீங்கள் தான் சொல்லணும். முருகன் தமிழ் கடவுள்னா முருகனுக்குரிய நூல்கள் தமிழில் தானே இருந்திருக்கணும். ஏன் அங்கிருந்து வந்துச்சு? இது எதை காட்டுதுன்னா, நான் விரிவாக சொல்ல விரும்பவில்லை. நாம் சமயம் தொடர்பான கேள்விகளை புராணங்களை வைத்துக்கொண்டு மட்டும்தான் பேசுகிறோம். புராணங்கள் எல்லா கேள்விகளுக்கும் விடை தராது. எனவே வரலாற்றையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு பேச வேண்டும். முருகன் தமிழ் கடவுள் என்பது எப்போது? அவன் குறிஞ்சி நிலத்தில் இருந்தபோது அவன் தமிழ் கடவுள். ஆனால் குறிஞ்சி நிலத்தில் இருந்த முருகனை அப்படியே கடத்தி கொண்டு வடக்கே நியூ டெல்லிக்கு கொண்டு போய் அங்கே அவனை சுப்பிரமணியன் ஆக்கி, அதுக்கு பிறகு இந்திரனுடைய மகள் தெய்வ யானையை கல்யாணம் பண்ணி வச்சு அங்கேயே அவன் கந்தனாக ஆக்கி வைத்து கொண்டார்கள். இங்கே உள்ள முருகன் காணா போயிட்டான். இன்னைக்கு நீங்கள் வழிபாடு செய்வது எந்த முருகன்? குறிஞ்சி நிலத்து முருகனா, கந்த புராணத்து முருகனா? வரலாற்றின் அடிப்படையில் கேட்குறேன். எனவே சிந்திக்கணும். சரிங்களா? எனவே முருகன் இன்றைக்கு சமஸ்கிருதத்துக்கு போயிட்டு வைதிக கலப்பு ஏற்பட்டு முழுக்க முழுக்க அது தமிழ் மரபை விட்டு நீங்கி விட்டது. எனவே இன்னமும் அதை தமிழ் கடவுள்னு சொன்னால் அது எப்படி தரமா இருக்கணும்? திருமுருகாற்று படையில் முருகனுக்கு எப்படி வழிபாடு செய்தார்களோ அப்படி செய்ய வேண்டும். எப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் கோச்சிக்குவீங்க, நான் சொல்ல மாட்டேன். திருமுருகாற்று படையை படித்து தெரிஞ்சுக்குங்க. சரியா? அடுத்த கேள்வி. ஐயா, அம்பாள், கணபதி, முருகப்பெருமான் பற்றிய குறிப்புகள் திருமுறைகளிலே வரும்போது இறைவனை அவனது படிநிலைகளாக அவற்றை காண்பிப்பதாகிறது. எவ்வாறு இறைவனை மட்டும் காண்பது? அம்பாள் எந்த அம்பாள்? மாரியாத்தாவா? அம்பாள்னு போட்டிருக்காங்க. அம்பாள், கணபதி, முருகப்பெருமான். அம்பாள்னா 3 அம்பாள் இருக்காங்க நம்ம சமயத்தில். அடா தீக்கா வராங்க அம்பாள். சத்து மாரியாத்தா அல்லவா? 1 மாரியாத்தா மாரியம்மன், 2வது சிவத்துக்கு உடனாய அம்மை, 3வது சாக்தத்திலே சொல்லுகிற ராஜராஜேஸ்வரி. இந்த 3ல் எதை அம்பாள்னு சொல்றீங்க?
ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறது நாடு பூரா, உங்கள் வாழ்க்கை பூரா. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க, நாங்கள் சைவத்தை சைவமாக மட்டும் படிக்காமல் வரலாற்றின் அடிப்படையில் படிக்கிறோம். வரலாறு பல ஐயங்களுக்கு விளக்கம் சொல்லுகிறது. இங்கே நீங்கள் அம்பாள் என்று சொல்வது சிவத்துக்கு உடனாய அம்மை. இது என்ன ஆகி போச்சு? நம்ம கோயிலுக்குள்ள பிராமணர்கள் பூசை செய்ய வந்தபோது அவர்கள் சிவனை ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு அம்பாளுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால மெல்ல 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 சொக்கநாத பெருமான் கோயில் மீனாட்சி அம்மன் கோயிலாக மாறியது. இன்னைக்கும் மீனாட்சி அம்மனுக்கு இருக்கிற மரியாதை சொக்கநாதருக்கு கிடையாது. நான் வீட்டில் கூட வீட்டுக்காரரை பற்றி கேட்குறது உண்டு. புரியுதா? வீட்டில் என்ன, மதுரையா, சிதம்பரமா? சிதம்பரத்தில் நடராஜர் ஆட்சி, மதுரையில் மீனாட்சி ஆட்சி. எப்படி இந்த கருத்து வந்தது இல்லைங்களா? மண்ணிலைமை ஒரு பாட்டு வருதே, மறந்துட்டேன். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சார தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். திருவருட்பயன். பின்னம் இலான் எங்கள் பிரான், சக்தியினின்று பிரியாதவன் சிவன். அப்படி இருக்க சிவன் பொருள், அவனுடைய பண்பு சக்தி. ஒரு பொருளை நீங்கள் பார்க்கும்போது பண்பு அந்த பொருளுக்குள் அடங்கி நிற்கும். பண்பு வெளிப்பட்டு தோன்றாது. எனவே பண்பை தனித்து வழிபடுகிற மரபு சாத்தியமே இல்லை. எனவே மீனாட்சி அம்மனை தனியாக வழிபாடு பண்ணுற மரபு பிழையான மரபு. அது சொக்கநாதன் கோயிலாக இருக்கட்டும், திருவாரூர் தியாகராசர் கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயில்லையும் சிவனுக்கு உடனாய அம்மையை தனித்த நிலையில் வழிபாடு செய்யக்கூடாது. அப்போ நீங்கள் சொல்கிற அம்பாள் அது பிழை. சரிங்களா? அடுத்து முருகன் பிள்ளையார் எல்லாம் சிவனுடைய அம்சம். என்ன சொன்னீங்க? சிவனுடைய அவதாரம். ஆஹா, சைவத்தில் அவதார கோட்பாடே கிடையாது. புரியுங்களா? அங்கேயே கேஸு தோத்து போச்சு இல்லைங்களா? சைவத்தில் அவதார கோட்பாடு கிடையாது. சிவபெருமானுக்கு 25 மகேஸ்வர மூர்த்தங்கள் உண்டு. அந்த மகேஸ்வர மூர்த்தங்கள் என்னன்னா, இறைவன் அடியவருக்கு அருள் செய்யும் போது எடுத்த திருமேனிகள். அடியார்களுக்கு அருள் செய்ய எடுத்த திருமேனிகள் 25. ஒவ்வொரு ஆகமத்துக்கும் 1-2 மாறுபட்டு இருக்கும், மற்றபடி 25 தான். சரிங்களா? எனவே முருகனோ பிள்ளையாரோ 25 மகேஸ்வர மூர்த்தத்தில் இல்லை. சரிங்களா? உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டார், சோமாஸ்கந்த மூர்த்தத்தில் சிவன், ஸ்கந்தன், அப்புறம் அம்மா இருக்காங்களேன்னு. நல்ல கேள்வி இது. அப்படின்னா சிவன், அம்மை, உள்ள இருக்கிறது ஸ்கந்தன். நீங்க சோமாஸ்கந்த மூர்த்தத்தை வழிபாடு பண்ணோம்னா எப்படி வழிபாடு பண்ணணும்? சிவன் சக்தி உடன் இருக்கிற அந்த குழந்தையோட வழிபாடு பண்ணணும். நடுவு இருக்கிற குழந்தைய தனியா பேர்த்து வச்சு வழிபாடு பண்ணனா அது என்ன மரபுக்கு உட்பட்டது? அது என்ன மரபு? சிந்திக்கணும். எனவே அதுவும் பிழை. ஆகவே பிள்ளையார் முருகன் என்ற தெய்வங்கள் இந்தியாவில் சில பகுதிகளில் ஆளுமை பெற்று இருந்தவை இல்லைங்களா? சிவ வழிபாடு 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வரலாறு. சோழ சாம்ராஜ்யம் விழுந்து பாண்டியன் வந்து கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணி அப்புறம் அவனும் விழுந்து சுத்தமாக இந்த தமிழ்நாட்டில் தமிழர் ஆட்சி இல்லாமல் போன போது சோழ பாண்டிய மன்னர்கள் கட்டிய சிவன் கோயில்கள் எவராலும் பராமரிக்கப்படாமல் வழிபாடு இல்லாமல் கடந்தது. இந்த இடைவெளியை பயன்படுத்தி கொண்டு சிவ வழிபாட்டில் நின்று மக்கள் பிரிந்து பிள்ளையார் முருக வழிபாட்டிலே அழிந்தினார்கள் 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. இது ஒரு நிலை. இதற்கு என்ன ஆதாரம்னா, சில சிவன் கோயில்கள் முருகன் பிள்ளையார் கோயிலாக மாற்றப்பட்டிருக்கின்றன. திருப்பரங்குன்றம் புதிய செய்தியாக இருந்தால் குறித்து வைங்க.
திருப்பரங்குன்றம் ஞானசம்பந்தர், சுந்தரர் இவர்களால் பாடல் பெற்ற தலம். சுவாமிக்கு பேரு பரங்கிரிநாதர், அம்மாவுக்கு பேரு ஆவுடையம்மன். இன்னைக்கு பரங்கிரிநாதரும் ஆவுடையம்மனும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா அது முருகனுக்குரிய 6 படை வீடுகளில் முதல் படை வீடாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இது என்னன்னா, இதுவும் ஒரு வகையில மத மாற்றம் தான். அடுத்த தலைப்பு இப்ப தொடங்கிடுச்சு. எப்படி சிவன் கோயிலா முருகன் கோயிலா மாத்தினது. இந்த வேலை இன்னைக்கு தொடர்ச்சியா நடக்குதுங்க. இதுதான் எங்களுக்கு ரொம்ப துயரமா இருக்கு. பல சிவன் கோயில்கள் என்று, இன்னொன்று பிள்ளையார் கோயில், பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் யாரு? பிள்ளையார்பட்டி தானே. அங்க மூலவர் யாரு சொல்லுங்க? வரதேஸ்வரன், சிவபெருமான். சிவபெருமான் தான் மூலவர். கற்பக விநாயகர் கோயில்ல சிவன் தான் மூலவர்னு சொல்லி உங்களுக்கு இதுக்கு முன்னே எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு 5-10 பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அங்க பிள்ளையாருக்கு ஏற்றம் வந்து சிவபெருமான் புறக்கணிக்கப்பட்டார். இன்னும் சில கோயில்களில், நாங்கள் அன்பேல போய் வந்த ஒரு கோயிலில் முன்னால பெரிய போர்டே போட்டிருக்காங்க. பெரிய சிவன் கோயில், ஆலந்தூரம் என்னமோ ஒரு பேர் மறந்துட்டேன், உனக்கு தெரியும். அந்த ஊர்ல போட்டிருக்காங்க பெரிய போர்டு, உள்ள சிவன், வெளிய போர்டு ஸ்ரீ முருகன் கோயில். இதெல்லாம் என்ன? திருநள்ளாருக்கு போனீங்கன்னா அவன் செம்மையா சொல்றான். சனீஸ்வரன் கோயிலுக்கு போனீங்களா? வாங்க வாங்க வாங்க. சனீஸ்வரன், அதுக்கு சொல்றேன், இது சனீஸ்வரன் அனுக்கிரகத்தலம். பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்குள்ள 4 பேர் வந்து நின்று சனீஸ்வர அனுக்கிரகத்தலம்ங்கிறான். அது திருநள்ளாறு சிவன் கோயில். இப்படி தாண்ட சிவன் கோயிலை பைய 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 மதமாற்றம் செய்து வேறு வேறு தெய்வங்களுக்கு ஏற்றம் கொடுத்து சிவ வழிபாட்டை தொடர்ந்து அழித்து வருகிறார்கள். இது திட்டமிட்ட மதமாற்றம், திட்டமிட்ட மதமாற்றம். சரிங்களா? அடுத்த கேள்வி. ஐயா, வினைகளை அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று கூறினீர்கள். அப்படியானால் திருநாவுக்கரசரின் நமசிவாய பதிகத்தில் 3வது பாடலில் இறைவனை வழிபட்டால் தொல்வினை நீங்கும் என்பதற்கு தயவு கூறி விளக்கம் தேவை. அருமையான கேள்வி இல்ல? கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாமடியும் செய்வினை வந்த மெத்தியண்ட பெற. ஐயா, 2 வகையால வினை தீரும் சைவத்தில். ஒன்று அனுபவித்து தீர்ப்பது. ஆனால் அனுபவித்து தீர்த்தால் அனுபவிக்கும் போது ஆகாமியம் வந்துடும் அல்லவா? ஊழ்வினை நீங்கி புதுவினை வந்துடும். அப்படின்னா இந்த ஊழ்வினை நீங்கி புதுவினை வராம இருக்கிறதுக்கு உயிர் இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலையை அடைய வேண்டும். அப்ப சிவபெருமானை நீங்க கைகூப்பி தொழுதால் உயிருக்கு இருவினை ஒப்பு என்ற பக்குவ நிலை ஏற்படும். அந்த பக்குவ நிலை வந்து விட்டால் இதுவரைக்கும் நம்ம செஞ்சு வச்சிருக்கிற எல்லா வினைகளும் வருத்த வித்து போல் செயலற்றதாகிவிடும். இப்படித்தான் வினையை வெல்லுவது. அப்ப கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் செய்வினை வந்தமை தீண்டப்பரா. என்ன? நாம செய்த வினை இறந்த காலம், செய்வினை இப்ப நிகழ்காலம். ஆக செய்த வினை, செய்கின்ற வினை, எல்லா வினைகளும் தீர்ந்து போகும். சிவபெருமானை கைகூப்பி தொழுது இருவினை ஒப்பு என்ற நிலையை அடைந்தாள். அப்போது வினை நீங்கும். வினை இல்லை என்பதால் பிறப்பு நீங்கும். பிறப்பு நீங்கிய காரணத்தினால் இறைவன் திருவடி பேற்றிலே பேரின்பம் நுகர்ந்தபடி உயிர் என்றும் இருக்கும். இந்த நிலையை அடையிறதுக்கு குறைஞ்சபட்சம் 3 ஆண்டுகள் சைவ சித்தாந்தம் படிக்கணும். சரிங்களா? எவ்வளவு? 5 ஆண்டா? சரி, குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சைவ சித்தாந்தம் படிச்சு அப்புறம் கொஞ்சமா இருவினை ஒப்பு ஏற்பட்ட பிறகு மெதுவா சிவ வழிபாட்டுக்குள்ள நுழையணும். ஆனா இன்னைக்கு வேடிக்கை என்னன்னா, 20 வருஷம் சித்தாந்தம் படிக்கிறவங்க கூட சிவனை வழிபடாத காரணத்தினாலே நான் என்னவென்று சொல்லுவது? அதுதான் காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம். என்னமா கத்துறோம்? வீல் வீல்னு கால்னு.
அடுத்த கேள்வி. ஐயா, இது வந்து சற்று முன்பு நீங்க கொடுத்த ஒரு விடைக்கான தொடக்கம் மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க அதே கேள்வியை. இதெல்லாம் அவங்க கேட்கறாங்களா, நீ கேட்கறியா? இல்ல ஐயா, அவங்க தான் கேட்கறாங்க, ஆதாரமா வச்சிருக்கேன். அது எப்படி நான் கேட்ட உடனே பதில் அங்கேருந்து வருது, பார்லிமெண்ட்ல துணை கேள்வி கேட்கற மாதிரி. சபாஷ், ஓகே. எனக்கு இது வினை அப்புறம் அதோட பையனும் சேர்ந்து வருது. ஐயா, சற்று முன்பு தாங்கள் கூறினீர்கள், சில கோவில்களில் சிவனை ஒரு மூலையில் வைத்து வழிபடுவதுடன் இறந்தவர்களுக்கு விளக்கு போடுவது தவறு என்று. அதே வேளையில் மூலஸ்தானமாக கொண்ட சிவன் கோவிலில் இறந்தவர்களுக்கு விளக்கு போடுகிறார்கள், இது நியாயமா? கூடாது தான் சொல்லிட்டேன். ஒரே அழுத்தமா ஒண்ணு சொன்னனே, திருக்கோயில்களில் அபர கிரியைகள் இல்லை. ஒருத்தர் கேட்டாரு எனக்கு, நான் அந்த ஐயம் தெளிக பகுதி எழுதிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பத்திரிகையில். ஒருத்தர் கேட்டாரு, கிறிஸ்தவ கோயில்களிலும் பள்ளிவாசல்களிலும் செத்தவர்களுடைய பிணத்தை வைத்து வழிபாடு செய்கிறார்களே, நம்முடைய கோயில்களில் ஏன் செய்யக்கூடாது? நான் பதில் எழுதினேன், மற்றவர்களை விட நம்மவர்கள் அறிவியல் படித்தவர்கள், தூய்மை நலம் புரிந்தவர்கள். எனவே பிணங்களை கோயிலுக்கு எடுத்து சென்றால் அந்த பிணம் எதனால அவன் செத்தானோ தெரியாது, என்னென்ன தொற்று நோயோ 24 மணி நேரத்துக்கு பிறகு உடம்புக்குள்ள இருந்து எல்லா கழிவும் வெளியே வந்துடும். அதை கொண்டு போய் கோயிலில் வைக்கலாமாயா? எனவே தான் நாம பிணத்தை கோயிலுக்கு கொண்டு செல்வது இல்லை. இது இந்த அடிப்படை காரணத்தினால தான் அபரக்கிரியைகள் அமங்கல பூசைகளை கோயிலில் வைப்பதே இல்லை. இன்னும் சொல்ல போனா, ஒருத்தர் இறப்பு வீட்டில இருந்து 16 நாளைக்கு ஒருத்தர் ஏன் கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்றோம்னா, அதுவும் இந்த சுகாதார பிரச்சனை தான். தொற்று நோய் கிருமிகள் அவங்க உடம்புல இருக்கும். அங்க போனா, கோயிலுக்கு போனா எல்லாருடைய உடல்நிலையும் ஒரு மாதிரி இருக்காது. சிலருக்கு அந்த தற்காப்பு சக்தி குறைவா இருக்கும், டக்குன்னு நோய் பற்றும். சிலருக்கு கொஞ்சம் வலிமையா இருக்கும். அதுக்காக பொதுவாக 16 நாட்களுக்கு போகாதீங்க. உங்க மேல இருக்கிற அந்த எல்லா கிருமிகளும் நீங்கி அழிந்து நீங்கள் தூய்மை அடையலாம். அதுக்கு பிறகு கோயிலுக்கு போங்கன்னு சொல்றோம். இவன் வாழ்நாள் பூரா கோயிலுக்கு போகாதவன் 16 நாள்ல ஏங்க போக கூடாதுன்னு கேள்வி கேட்கறான். இவன் லைஃப் டைம்லயே போனதில்லை கோயிலுக்கு. என்கிட்ட கேள்வி வர்ற ஆள்ல எப்படி நாகப்பண்ண இதோட தொலைஞ்சாங்க இவன் ஆளு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறது. இதெல்லாம் நான் விசாரிச்சு பார்த்தா அவன் கோயிலுக்கு போற பழக்கமே இல்லை. இன்னொருத்தர் என்ன கேட்டார், நீ கோயில ஏன் தமிழ்ல வழிபாடு பண்ணக்கூடாது? நான் கேட்டேன், நீங்க சமஸ்கிருதத்தில் வழிபாடு பண்றப்ப நீங்க போறதில்ல, ஏன்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை. தமிழ்ல வழிபாடு பண்ணா கடவுள் நம்பிக்கை வந்துருமா? சொல்லுங்க. எப்போதுமே நீ கோயிலுக்கு போறதில்ல அப்படின்னா, அங்க தமிழ்ல பண்ணா தெலுங்குல பண்ணா எதுல பண்ணா உனக்கு என்னையா? அது உன் வீட்டு சமாச்சாரம் இல்லை, என் வீட்டு சமாச்சாரம். நான் தான் கோயிலுக்கு போறேன், நான் தான் சொல்லலாம் தமிழ்ல பண்ணமா அது சமஸ்கிருதத்தில் பண்ணமான்னு. கோயிலுக்கே போகாத உனக்கு என்ன அதுல அக்கறை? என்னங்க சரிதானா வாதம்? ஒரு முறை சபாஷுன்னு சொல்லுங்களேன் ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஐயா, அடுத்த கேள்வி, இது அடிக்கடி நம்மள கேட்கறது தான். சிவபுராணம் பாடுற இடத்தெல்லாம் நம்மளை பார்த்து சுயபுராணம் பாடிவிடுறாங்க. இறப்பு வீட்டில் சிவபுராணம் ஓதக்கூடாது என்று அறிகிறோம். அப்படி என்றால் எதை ஓதுவது? ஐயம் விளைகிறோம். இறந்த வீட்டில் சிவபுராணம் ஓதக்கூடாது என்று அறிகிறோம்னா எப்ப அறிஞ்சுங்க? 2 வாரத்துக்கு முந்தையா? 2 வாரத்துக்கு முந்தைய தான் நான் மக்கள் ஓசையில் ஒரு கேள்விக்கு பதில் எழுதினேன். ரொம்ப உறுதியா தெளிவா சொன்னேன். பாருங்க, எப்படா ஒருத்தன் சாவுவான்னு சொல்லி உடனே ஒரு சின்ன பாட்டு புத்தகத்தை தூக்கி கொண்டு குடுக்குடுன்னு ஓடி போய் அவன் விட்ட தேவாரம் பாடுறது. இப்போ என்ன ஆயிட்டாங்க தெரியுங்களா? ஒரு நாள் ஒரு அம்மா, என்னோட ஃபோன் நம்பர் நாடு பூரா இருக்குங்க ஐயா. ஒரு அம்மா கூப்பிட்டாங்க. அவங்க எனக்கு தெரியாது. ஐயா நீங்க தானே நாகப்பேன்? ஆமாங்க, நான் தான் நாகப்பேன். எங்க வீட்டில் எங்க தாத்தா செத்து போயிட்டாருங்க, தேவாரம் பாட ஒரு ஆள் அனுப்புங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, தேவாரம் மெல்ல மெல்ல எழவு விட்டு கிரியைகள்ல ஒன்றாக மாறிவிட்டது. எழவு விட்டு கிரியைகள்ல ஒன்றா மாறி போச்சு அது. இந்த பாருங்க, நான் திருமுறைய என் உயிரினும் மேலாக நேசிக்கின்றவன். திருமுறைக்கு இப்படி ஒரு இழிவு வர விட மாட்டேன். சிந்திக்கணும். நான் பதில் எழுதினேன், செத்தவன் சாகரத்துக்கு முன்னால
அவன் வாழ்நாளில் ஒரு தடவையாவது ஒரு தேவாரத்தையோ பாடியிருந்தா அவனுக்கு அவன் எந்த ஒரு தேவாரத்தை பாடினானோ அதை மட்டும் பாடி அனுப்பி வைங்க. வாழ்நாளில் ஒரு நாள்லையும் ஒரு தேவாரத்தையும் பாடாதவனுக்கு இப்போ நீங்கள் போய் தேவாரம் பாடினா அது என்ன ஆகுதுன்னா செத்த கிரியைகள்லாம் ஒரு கிரியையா போயிடுது. என்னம்மா அப்படி செய்யலாமா? நம்ம செய்யக்கூடாது. அதனால நீங்க தேவாரம் அவங்க பாட போறதுக்கு முன்னால செத்தவருடைய திருமுறை சம்பந்தப்பட்ட தகுதிகளை கேட்டு ஆராய்ந்து அதன் பிறகு போக வேண்டும். புரியுதா? அப்புறம் திருப்பி ஒருத்தர் கேட்டார், இதெல்லாம் எங்க சித்தாந்த சிந்தனையில் வந்த கேள்வி. இதெல்லாம் ஒருத்தர் கேட்டாரு, செத்தவன் முன்ன பண்ண கேட்காம இருப்பான், சரி. ஆனா இப்ப நம்ம போய் பாடுனா இளவு வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்சம் தேவாரம் கேட்பாங்க, நாங்களும் கொஞ்சம் பாடுவோம். நான் அதுக்கு பதில் சொன்னேன், இந்த பாருப்பா, அந்த செத்த வீட்டில் உள்ளவனுக்கு தேவாரம் தெரியாது, பாடலை. ஆனால் இப்போ அவன் செத்த பிறகு போய் பாடுனா வந்தவங்களாவது கேட்பாங்களேன்னா, இந்த வந்தவங்களாவது தேவாரம் கேட்க அந்த வீட்டில் ஒருத்தன் சாவர வரைக்கும் ஏன் காத்துக்கிட்டு இருந்தீங்க? எப்படிமா? ஆமா, அத நான் என்ன சொல்றேன்னா, இப்படிலாம் சொல்லி தான் கிடைச்சா சொல்றேன். இந்த பாருப்பா, நீங்க உங்களுக்கு தேவாரம் பண்ணணும்னு ஆசை இருந்தா நீங்களாகவே கூட்டு வழிபாடுகளை ஏற்பாடு செய்து கொண்டு வீடுகளில் போய் பாடுங்க. அல்லது தேவாரத்தை கேட்கவே கேட்காத வீடுகளுக்கு கூட போய் இந்த பாருங்க, நம்ம திருமுறை நம்மை வாழ்விக்கும், இது நமக்கு நோய் தீர்க்கும், பிணி தீர்க்கும், வினை தீர்க்கும் என்று அடியார் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் பாடுறோம், இருந்து கேளுங்க என்று சாவரத்துக்கு முன்ன பாடுங்க ஐயா. செத்த பிறகு பணத்தை போட்டுக்கிட்டு ஏன் பாடுறீங்க? ஒப்பாரிக்கும் திருமுறைக்கும் வித்தியாசம் இல்லையா? இதான் நான் கொடுத்த பதில். சரிதானா? சபாஷ், நானே சொல்லிக்கிட்டேன். அடுத்த கேள்வி, நமது நாட்டில் ஒரு கடவுள் வழிபாட்டின் செயலாக்கத்திற்கு ஆலயம் எவ்வாறு துணை புரிய முடியும்? ஏனெனில் சிவன் ஆலயங்கள் அல்லது ஒரு கடவுள் வழிபாட்டை உணர்த்தும் ஆலயங்கள் இங்கு இல்லை. சிவன் ஆலயத்திலும் கூட மற்ற தெய்வங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. ஒரு கோட்டை சின்னதாக்குறதுக்கு அதுக்கு பக்கத்தில் பெரிய கோடு ஒன்று போடுறது. சரிதானே? அதனால் இப்போ இருக்கிற கோயில்கள் ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு வராது. எனவே ஒரு கடவுள் வழிபாட்டை செய்கிற கோயில்களை நாம் தான் இனி உருவாக்க வேண்டும். நாம தான் உருவாக்கணும். என்னம்மா? நல்லதான் இருந்தது ஒரு காலத்தில், அதுக்கு பிறகுதான் கண்ணா அப்படின்னா எல்லாத்தையும் சேர்த்து விட்டான். எனவே இனி நாம கோயில் கட்டினா அது சிவன் கோயிலாக இருக்கட்டும், அது ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு உரிய கோயிலாக இருக்கட்டும். நாம ஏன் கட்டக்கூடாது? சின்ன எங்கெங்கயோ பார்த்தா தினம் நேற்று ஒரு கோயில் இன்னைக்கு ஒரு கோயில் வருது. ஒரு சின்ன துண்டு நிலத்தை காட்டுங்க, நான் ஒரே வாரத்தில் ஒரு கோயில் கட்டி காட்டுறேன். நிலம்தான் கிடைக்கல. ஆனா அது தானாகராம இருக்கக்கூடாது. என் பெருமான் தானா மாறாமல்ல கோயில் ஆறாமல உட்காரக்கூடாது. புரியுங்களா? ஆறாம்னா இல்லீகல். புரியுங்களா? எனவே நான் இன்னைக்கு கூட சொல்றேங்க, நான் வேடிக்கையா சொல்லலை. உங்களை யாராவது ஒரு 1/4 ஏக்கர் நிலம் கொடுத்தா அதுல ஒரு ஆண்டுக்குள் ஒரு அழகான சிவன் கோயிலை கட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். 1/4 ஏக்கர் நிலம் போதும், 10,000 சதுர அடி. முற்றிலும் முற்றிலும் ஆகம வரம்புகளுக்கு உட்பட்டு அழகாக ஒரு சிவன் கோயிலை நாம் நிர்மாணிக்க முடியும். அதற்குரிய நிதி நம் கைவசம் இப்போதே உண்டு. நிலம் தான் இல்லை, இருக்கிறவங்க கொடுங்க, நாங்கள் செய்து காட்டுகிறோம். சரிங்களா? இப்படி செய்தால்தான் நாம் ஒரு கடவுள் வழிபாட்டை, சரியான சிவன் கோயில்களை உருவாக்கி இந்த தமிழரை அந்த ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லைன்னா இப்ப இருக்கிற எந்த கோயிலுமே ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு இடம் தராதுன்னு சொன்னா இன்னொரு நல்ல வழி இருக்கு. செலவே இல்லாத வழி. என்ன வழி? செலவே இல்லாத வழி. எந்த கோயிலுக்கும் போகாதீர்கள். இது என்ன அதிர்ச்சி வைத்தமா இருக்கா? ஏன் உங்க வீட்டில் வைங்க கோயில்.
உங்க பூஜை அறையில சிவபெருமானை வச்சு திருமுறையை ஓதி ஆனந்தமா அற்புதமா வழிபாடு பண்ணுங்க, தப்பு இல்லையே. சொல்லுங்க. நாங்க வழிபாடு செய்வதற்கு நான் சைவன், தூய சைவன், சிவனை அன்றி பிற தெய்வங்களை வழிபாடு செய்ய மாட்டேன். நாங்கள் வழிபாடு பண்ணதுக்கு எந்த கோயிலும் இந்த ஊர்ல இல்லை. எனவே நாங்கள் எந்த கோயிலுக்கு வர மாட்டோம். நாங்கள் எங்கள் வீட்டிலேயே வழிபாடு செய்து கொள்ளுகிறோம். சொல்லுங்க. இதுக்கு என்ன செலவு? ஒரு செலவும் இல்லை. நாளையே தொடங்கிடலாம். சரிதானா? இப்படி சைவத்தை ஏற்றுக்கொண்ட அடியார்கள் எல்லாருமே இப்ப கோயில்களுக்கு இப்படி ஒரு சவால் விடுத்தால் கொஞ்சமாவது திருந்த முயற்சி பண்ணுவார்கள். இல்லைங்களா? ஒரு கடவுள் வழிபாட்டுக்கு தகுதி இல்லாத கோயில்களுக்கு நாங்கள் வழிபாடு செய்ய வரமாட்டோம், நிறுத்தி விடுவோம் என்று சொல்லுங்க. எல்லாமே சாத்தியம்தான். ஏன்? வழிபாடு ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் உரியது. இப்படிப்பட்ட கோயிலுக்கு போய் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. முறையாக கட்டப்பட்ட கோயில்களை வழிபாடு செய்யலாம். சரிங்களா? அடுத்து. சரி ஐயா, என் அன்பு வேண்டுகோள், ஆலயங்களில் பரிவார தெய்வமாக சிவபெருமானை வைக்கக்கூடாது என்று மலேசிய சைவ சமய பேரவை தலைவராக நீங்கள் கட்டளை இட வேண்டும். எல்லா திருக்கோயிலுக்கும் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம். ஏற்கனவே நாங்க போட்ட கட்டளைக்கு எங்க மேல ஒரு கேஸ் பதிவாகி இருக்கு. அவரை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் என்று. இன்னும் விசாரணை தொடங்கலை. விசாரணை தொடங்கும் போது சொல்றேன், இதே போல ஒரு 1500 பேர் வாங்க, உங்க மத்தியில தான் விசாரணை. என்ன செய்யலாம் சொல்லுங்க? இதுதான் நிலை. எந்த கோயிலும் நம்ம திருத்த முடியாதுங்க. நான் சற்று முன் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன், நம்ம கெட்டு போய் 2000 வருஷம் ஆச்சு. கெட்டு போய் 2000 வருஷம் ஆச்சு. அப்ப திருந்துவதற்கும் 2000 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த எத்தனை தலைமுறைக்கு இதை அப்படி இழுத்துக்கிட்டே போறது நாம. அதனால தான் முடிவு பண்ணிட்டோம். வெட்டு 1 துண்டு 2, உடனே முடிவு செய், நன்றே செய், அதை இன்றே செய். ஒரு கடவுள் வழிபாடு இன்றே முடிவு செய், இன்றே வழிபாட்டுக்கு தயாராகிடு. இல்லைங்களா? எந்த கோயிலும் சரியா வரலையா, வீட்டிலேயே கும்பிடு. அடுத்த கேள்வி.